சின்னதுல புது வருஷத்தை எங்க கூட்டு குடும்பத்துல கொண்டாடி இருக்கேன். வளர்ந்ததும் மீடியா ப்ரொடக்ஷன் வேலைகள். எந்த ஒரு பண்டிகைக்கும் வீட்டுல இருந்ததே இல்ல. அப்புறம் கொரோனா, எக்கனாமிக் கிரைசிஸ். எங்க குடும்பமும் தனித்தனி குடும்பங்களா மாறிடுச்சு. கடந்த 3 வருஷம் வெவ்வேறு நாட்டுல இருந்ததால புத்தாண்டு கொண்டாடியே 10-12 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு இப்பதான் புரியுது. இந்த முறை புத்தாண்டுக்கு முதல்லயே நான் நாடு திரும்பிட்டேன். அதனாலயே இந்த புத்தாண்ட குடும்பத்தோட கொண்டாடலாம்னு முடிவு செஞ்சோம். காலையில வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சோம். பித்தளை பாத்திரங்களை பாலிஷ் போட்டு அடுக்கி வைக்க ஆரம்பிச்சோம். இது புத்தாண்டு ஷாப்பிங் நேரம். சமையலுக்கான மரக்கறிகள், பலகாரத்துக்கான பொருட்கள் வாங்குறது, மாவு அரைக்க கொடுக்கறதுன்னு அம்மா பம்பரமா சுழல ஆரம்பிச்சாங்க. விடிய விடிய தனியால அத்தனை பலகாரங்களையும் செய்து முடிச்சாங்க. புது வருஷத்தன்னைக்கு காலையிலேயே மருது நீர் வச்சு குளிச்சிட்டோம். கோவிலுக்கு போனோம். அம்மா தன்னோட வேண்டுதல்களை ஆரம்பிச்சாங்க. புத்தாண்டு நேரத்துல பால் பொங்க ஆரம்பிச்சோம். பால் நல்லபடியா கிழக்க பார்த்து பொங்கிச்சு. புத்தாண்டு மதியம் வந்ததால பால் சோறும் பலகாரமும் தான் எங்களோட பகல் உணவு. அயலவர்களுக்கு பலகாரங்களை பகிர்ந்தளிக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நேர ஓய்வுக்கு பிறகு மறுபடியும் சமையல். எங்களோடது பெரிய குடும்பம். அதுல இருந்து கொஞ்சம் பேர் ராத்திரி உணவுக்காக வந்திருந்தாங்க. நீண்ட வருஷத்துக்கு பிறகு என் நாட்டுல என் குடும்பத்தோட இந்த புத்தாண்டு ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் நல்லதையே கொடுக்கணும்.